நீ ஆஃபீஸ்க்கு வந்தால் நல்லா இருக்காது. திங்கட்கிழமை ஈவினிங் வந்து எனக்கு என் பையன் வந்து மெசேஜ் போடுறாரு. இந்த லிங்கில் வந்து உங்கள் தந்தி நியூஸில் வந்து உங்களுடைய நியூஸ் வந்திருக்குது. பார்த்தா அந்த மாதிரி வந்து ஆம்ஸ்டாங் கொலை பண்ண மாதிரி நான் உன்னை கொலை பண்ணிடுவேன். இந்த மாதிரி அக்டர் விஷயம் மேல் தவறான செய்தி கொடுத்து ஊடகங்களில் வந்திருக்கு. எனக்கு இப்படி பணம் தரணும், இந்தாங்க பணத்துக்குள்ள ப்ரூஃப். அதுக்கு முன்னாடி வக்கீல வச்சு நோட்டீஸ் இருக்க மாட்டேன், உன் நண்பனா இருக்க மாட்டேன். பல ஊடகங்களில் பொய்யான செய்திகளை என்ன என்று பத்திரிகையின் தர்மத்தை நிலைநிறுத்தாமல் உண்மைகளை மறைத்து பல பொய்களின் வெளிப்பாடு கொண்டு வந்த அந்த செய்திகளின் நிலையில் ஒரு மனிதர் மன உளைச்சல் அடைந்து உண்மைகளை அறியாமல் செய்தி வெளியிட்டதனால் உண்மை என்னவென்று நாம் மக்கள் பார்வையில் தெரிந்து கொள்வோம். வணக்கம் ஐயா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கிறேன். என்னங்கய்யா, பிரபல தொலைக்காட்சியில உங்க பேரு அடிபட்டுக்கிட்டு இருக்கு. நீங்க வந்து தொழிலதிபரை மிரட்டினதாகவும் மற்றும் நம்ம ஆம்ஸ்டாங் ஐயாவின் கொலை மிரட்டின மாதிரி கொன்ன மாதிரி நாங்களும் கொன்னுடுவோம் அப்படின்னு ரொம்ப ஒரு இதா கொடுத்துருக்காங்க. உண்மையிலே என்ன நடந்தது? உங்களுக்கு அவருக்கு என்ன பிரச்சனை? அதாவது அக்தர் ஹுசேன் நண்பர் மவுன் ரோட்ல அவர் சேலஞ்சர் கம்ப்யூட்டர்னு ஒரு கடை வச்சுக்கிறாரு. எனக்கு பல வருஷம் நண்பர் அவர். எனக்கு அவருக்கு கொடுக்குற வாங்கல இருக்கு, வியாபாரம் சம்மந்தப்பட்ட. இப்போ இடையில ஒரு வருஷமா கிடையாது. போன வருஷம் 7ஆவது மாதம் ஒரு 20 லட்சம் கைமாத்து கேட்டார் என்கிட்ட, கடனாக கேட்டார். அப்போ என் பையன் அக்கௌண்ட் தான் நாங்கள் அமுச்சு விட்டோம். அவர் இப்போ பில்டிங் டெமாலிஷ் பண்ணுறாரு, ஸ்கிராப் வியாபாரம் பண்ணுறாரு. பையன் பெரியவர், அமுச்சு விட்டோம். 7ஆவது மாதம் அமுச்சு விட்ட காசை 10 நாள்லேயே எனக்கு திருப்பி 10 லட்சம் திருப்பி கொடுக்குறாரு. நாங்கள் அமுச்சது 19/7/2023 அனுப்புகிறோம். அவர் வந்து 24/7/2023 திருப்பி கொடுக்குறாரு 10 லட்ச ரூபா. அதுக்கு பிறகு 16/8/2023 ஒரு 5 லட்சம் அனுப்புகிறாரு. இதுதான் அவர் கொடுத்த காசு. இதோட அவருக்கு எந்த வரவு சிரமம் கிடையாது. என்னுடைய பொண்ணு திருமணம் வந்துருச்சு, நான் அதில் பிஸி ஆகிட்டேன். திருமணம் முடிஞ்சு இப்போதான் முடியுது, எல்லாம் பிஸி ஆகிட்டு அதுக்கு எனக்கு அவருக்கு எந்த தொடர்புமே இல்லை, நாங்கள் பேசவும் இல்லை ஃபோனில். என் பையன்கிட்ட இப்போ போன வாரம் ஆடிட்டர் ஃபோன் பண்ணி உங்களுக்கு அவுட்ஸ்டாண்டிங் நிறைய பணம் இருக்குப்பா, வாங்கிட்டீங்களான்னு கேட்டவ. எங்கள் யார் தரணுன்னு கேட்டப்ப பையன் என்கிட்ட சொன்னான், இந்த மாதிரி அக்தர் ஹுசேன் இன்னும் 5 லட்சம் தரல அப்படின்னு. நான் போன வாரம் ஞாயிற்றுக்கிழமை ஃபோன் பண்ணி கேட்குறேன் பணத்தை. நல்லபடியாக தான் பேசிட்டு இருந்தோம். போன வாரம் ஞாயிற்றுக்கிழமை பணத்தை கேட்குறேன். இன்னும் ஒரு 5 லட்சம் தர வேண்டி இருக்குதுங்க. அதுக்கு முன்னாடி ஒரு ஆளுக்கு நான் ஒரு 3 லட்சம் கொடுக்க சொல்லியிருந்தேன். அதையும் நீங்கள் பணத்தை கொடுக்கல, இந்த பணம் கொடுக்க வேண்டி இருக்குது, நான் ஆஃபீஸுக்கு வந்து பேசுகிறேன் அப்படின்னு. என்ன அவர் வந்து பேச விடாமல், நீ இல்லை நீ ஆஃபீஸுக்கு வராதிங்க, இல்லைங்க நான் நேராக ஆஃபீஸ் வந்து பேசுகிறேன், நான் கல்யாணத்தில் இருக்கிறேன்னு சொல்லியும் நீ ஆஃபீஸுக்கு வந்தால் நல்லா இருக்காது, நான் அக்தர் ஹுசேனாக இருக்க மாட்டேன், உன் நண்பனாக இருக்க மாட்டேன், வேற மாதிரிலாம் ஆயிரும், ஆஃபீஸ்க்கு வராத. அப்புறம் வல்கரா ஒரு வார்த்தை விட்டார். வல்கரா வார்த்தை விட்டப்ப நம்ம அதை கூட சும்மா இருக்கு சரியில்லை. நானும் அவர் சொன்ன வார்த்தையை நானும் சொன்னேன், அசிங்கமாக திட்டிக்கிட்டோம். நானும் சாவதான் பிறந்தவன்டா, வாழை பிறக்கலன்னு சொல்லி நான் வரேன், நீ என்ன வேணாலும் பண்ணிக்க சொல்லிட்டு ஃபோனை கட் பண்ணிக்கிட்டோம். நான் அசால்ட்டாக விட்டுட்டேன் அதை. சரி இது கத்துது சொல்லி விட்டுட்டேன். அன்னைக்கே அவர் வந்து கம்ப்ளைண்ட் பண்ணிக்க எனக்கு தெரியாது. திங்கட்கிழமை காலையிலையும் எனக்கு தெரியாது, நான் கடையில் தான் இருக்கிறேன், வீட்டில் தான் இருக்கிறேன். திங்கட்கிழமை ஈவினிங் வந்து எனக்கு என் பையன் வந்து ஒரு மெசேஜ் போடுறாரு. இந்த லிங்க்ல வந்து உங்கள் தந்தி நியூஸில் வந்து உங்களுடைய நியூஸ் வந்திருக்குன்னு. பார்த்தா அந்த மாதிரி வந்து ஆம்ஸ்டாங் கொலை பண்ண மாதிரி நான் உன்னை கொலை பண்ணிடுவேன், காசு கட்டு மிரட்டினதாக ஒரு செய்தி வந்திருக்கு. அவருக்கு நானும் ஒரு உரையாடின ஆடியோ வந்து என்கிட்ட இருக்குது, அவர்கிட்ட எந்த ஆடியோவும் கிடையாது. சரி, நான் ஒரு திங்கக்கிழமை பார்த்தேன், செவ்வாய்க்கிழமை பார்த்தேன், புதன்கிழமையும் பார்த்தேன். போலீஸ் என்னை எதிரையும் கூப்பிடல, ஒரு ஃபோனும் பண்ணலை, எந்த விதமான தகவலும் கிடையாது. இது இப்படியே சும்மா இருக்கக்கூட, வீட்டில் வேற நம்ம மன வளர்ச்சி ஆகிட்டாங்க, பசங்கன்னா நம்ம டென்ஷன் ஆகிட்டாங்க, இது வேற மாதிரி போய் முடிச்சிடக்கூடாது சொல்லி நானே போய் போலீஸை புகார் கொடுக்குறேன். இந்த மாதிரி அக்தர் ஹுசேன் மேல் தவறான செய்தி கொடுத்து ஊடகங்கள்ல வந்திருக்குது. எனக்கு இப்போ பணம் தரணும், இந்தாங்க பணத்துக்குள்ள ப்ரூஃப். அதுக்கு முன்னாடி வக்கீல வச்சு நோட்டீஸ் அனுப்பிச்சிட்டேன், வக்கீல் நோட்டீஸ். அவர் புகார், நான் பேசின ஆடியோ. இதுல எங்கேயாவது நான் வந்து ஆம்ஸ்டாங்கை பத்தி குறிப்பிட்டு இருந்தா நீங்க என் மேல நடவடிக்கை எடுங்க.
எங்கேயாவது நான் ஒரு கொலை முயற்சி பண்றதுக்கு நான் சொல்லியிருந்தாலும் நீங்க நடவடிக்கை எடுங்க போட்டு கேட்டுட்டு அவங்களும் இல்லைன்ட்டாங்க. நீங்க அவரு தான் உங்களை மிரட்டுறாரு. எல்லாருமே அதான் சொன்னாங்க. நீங்க அவர் மிரட்டல, அவரு தான் உங்களை மிரட்டுறாரு, கொலை மிரட்டல் பண்றாரு. இதான் நடந்த உண்மை. இப்போ பணம் நீங்க கொடுத்திருக்கீங்கன்னு சொன்னீங்க. இதுல உங்க மகன் தானே பணம் வந்து டிரான்சாக்ஷன் பண்ணிருக்காங்க. அவரையே உங்ககிட்ட இவ்வளோ கீழ்த்தரமா பேசணும். அதுக்கு மெயின் மோட்டிவ் என்ன? உங்களுடைய ஏதாவது தொழில் போட்டியா? ஏன்னா அவர் ஒரு தொழிலதிபர்னு ஊடகங்கள் சொல்லியிருக்கு. அப்போ உங்க தொழில் மூலியமா ஏதாவது போட்டியா? இல்ல உங்க தொழிலுக்கும் என்ன இல்ல வேரியேஷன் ஏதாவது இருக்கா? என்ன பிரச்சனை அதுல? அதாவது அவர் தொழிலதிபர்லாம் கிடையாது. முதல்ல அதை மறுக்கிறேன். அவரு ஒரு கம்ப்யூட்டர் உதிரி பாக ஜாமான் வைக்க கடை வச்சிருக்காரு. அவரு ஒரு சில டைம்ல சிங்கப்பூர்ல ஜாமான் எடுத்துருவாங்க, ஹாங்காங்ல ஜாமான் எடுத்துருவாங்க. நம்மளுக்கு அந்த லிங்க் இருக்குது. என்கிட்ட கொடுப்பேன். இந்த இதுல தான் என் பையன் மூலியமா அவர் கேட்டு என்கிட்ட கையில பணம் இல்லைன்னு சொல்லி என் பையன்கிட்ட சொல்லி அனுப்புறேன். அப்ப என் பையன் பணத்தை ரோட்டை நிற்கும் போது யார் கேட்பான்? ஒரு பையன் பிரச்சனை ஆச்சு அப்பந்தானே கேட்பான். அப்பங்காரன் கேட்கறேன். என் பையன் கொண்டு வந்து பணத்தை அனுப்பிச்சேன்னா எங்கன்னு கேட்கறேன். இந்த முறையில நான் கேட்டேன் தவிர வேற ஒண்ணு. நான் சொல்லிதான் பையன் கொடுக்குறான். என் பையனுக்காக நான் பேசுறேன். இப்ப எனக்காக என் பையன் கம்ப்ளைண்ட் பண்றான். இதுல எனக்கு ஒரே ஒரு டவுட் என்னன்னா, உங்களுக்கு அவருக்கும் எவ்வளவு நாட்கள் நல்ல ஒரு உறவு முறையில இருந்தீங்க? கடந்த ஒரு வருஷமா உறவு சுத்தமா கிடையாது. பணம் வாங்குவதற்கு முன்பா வாங்கினதுக்கு பின்பா? பணம் கொடுத்த பிறகு எனக்கு உறவே கிடையாது. நான் இந்த கல்யாணம் டென்ஷன் ஆயிட்டேன். கொடுக்கறதுக்கு முன்னாடி ஒரு டெய்லி போன் பேசுவோம், உறவும் போவோம் எல்லாம். இந்த 7ஆம் மாசத்துல இருந்து இது வரைக்கும் எங்களுக்கு எந்த கம்யூனிகேஷன் கிடையாது. இதுல முக்கியமா காவல்துறை 7 வழக்கு பதிவு பண்ணி உங்களை விசாரணை செய்யறதாகவும் சொல்லியிருக்காங்க. உங்களை உண்மையிலேயே காவல்துறை கூப்பிட்டாங்களா, விசாரணை பண்ணாங்களா? சிஎஸ்ஆரோ இல்ல எஃப்ஐஆரோ ஏதாவது உங்களுக்கு கொடுத்திருக்காங்களா? இது வரைக்கும் காவல்துறை போன் பண்ணி கூப்பிட நான் தான் போயிருக்கிறேன். நீங்க என்னைக்கு போனீங்க? எத்தனை மணிக்கு போனீங்க? இந்த கம்ப்ளைண்ட் டேட் 27/8 போயிருக்கிறேன். நைட்டு 8 மணிக்கு போனோம். 27 நான் போல. கம்ப்ளைண்ட் பசங்க போய் கொடுத்துட்டாங்க. நான் காவல்துறை சேர்ந்து நேத்து நைட்டு போய் சந்திச்சேன். நேத்து நைட்டு போனப்போ உங்களுக்கு எப்படி ரெஸ்பான்ஸ் இருந்து? காவல்துறையினர் எப்படி பேசினாங்க? கேட்டேன், என்ன சார் எம்எல்ஏ வழக்கு இருக்கு? இல்லங்க அதெல்லாம் ஒண்ணு கிடையாது, எது வரலாம் உங்களுக்கு கூப்பிடுறேன். வழக்கு இல்லைன்னா அப்போ நம்ம தொலைக்காட்சியில இவ்வளவு அழுத்தம் திருத்தமா பதிவு பண்ணி உள்ளார்கள் அப்படின்னு சொல்லக்கூடியதை நீங்க எப்படி? இவருதான் தொழிலதிபர் சொல்றாருல, வரவங்களுக்கு செய்தியாளர்கிட்ட எதாவது பார்த்திருப்பாரு, அவங்க போட்டு விட்டு போயிட்டாங்க அப்படின்னு மொத்தமாவும் சொல்ல முடியாதுல்ல. ஊடகங்கள்ல ஒரு சில இடங்கள்ல தவறு இருக்கலாம். ஊடகம் மக்களுடைய ஹார்ட். ஊடகம் என்ன சொல்லுதோ அந்த மக்களுக்கு ஃபர்ஸ்ட் எடுத்துக்குவாங்க. அதுக்கு பிறகுதான் பத்திரிக்கை எல்லாமே. நீங்க ஊடகத்தை உபயோகத்துல ரோட்ல போகும்போது பொம்பளை செயின் அறுத்துட்டு போயிட்டான்னு மக்கள் நம்பிடுவாங்க. முடிஞ்சு போச்சு, வேற பேச்சே இல்லை. இதுதான் இப்ப நடக்குது. இப்போ ஊடகம் என்ன ஃபர்ஸ்ட் நியூஸ் போடுறாங்களோ அதுதான். இப்போ உங்களுக்கு 5 லட்சம் ரூபாய் பணம் கொடுக்க மறுக்கிறதுக்கு ஒரு காரணம் தேவை. ஆனா அந்த காரணத்துக்கு ஒரு மாபெரும் தலைவருடைய பேரை பயன்படுத்தி அந்த தலைவருக்கு ஒரு களங்கம் விளைவிக்கிற மாதிரி தான் இருக்கு. இந்த களங்கம் விளைவிக்கிறப்போ அந்த அணியின் தலைவருடைய அணி டீம் எல்லாருமே இருப்பாங்க, வழக்கறிஞர்கள் நிறைய பேர் இருப்பாங்க. அவங்க உங்களுக்கு ஏதாவது ட்ரபிள் கொடுத்துருக்காங்களா? வழக்கறிஞர் அவங்க ஆர்ம்ஸ்ட்ராங் சம்மந்தப்பட்ட அனைத்து வழக்கறிஞர் எனக்கு நண்பர்கள் எல்லாரும் போன் பண்ணி என்னதான் இந்த மாதிரி ஒருத்தர் மிரட்டி பண்ணிருக்கானு, நீ என்ன பண்ணிட்டு இருக்கீங்கன்னு கேட்டாப்ல. நான் இல்ல என்ன பண்றது, எனக்கு போலீஸ் போன் பண்ணல, நான் கம்ப்ளைண்ட் கொடுக்குறேன், கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டேன். இன்னைக்கு அவங்களும் வந்தாங்க என்ன பாக்குறதுக்கு. பார்த்துக்கு போனாங்க. என்ன செஞ்சிருக்கீங்க, கம்ப்ளைண்ட்லாம் கொடுத்துருக்கேன்னாங்க. அவங்களும் தனிப்பட்ட முறையில அவங்க மேல புகார் கொடுக்கறதுக்கு ஏற்பாடு பண்ணிட்டு இருக்காங்க. இப்ப அவங்களும் உங்களுக்காக ஒரு கம்ப்ளைண்ட் அவங்க தலைவரை இந்த மாதிரி பேசியிருக்காங்கன்னு சொல்லிட்டு. இன்னொன்னு எனக்கு ஒரு விஷயம் புரியல. என்னன்னா ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்குன்றது அரசாங்கத்துல ரொம்ப நுணுக்கமா காவல்துறை மூலமா விசாரணை நடந்து கொண்டு வந்துட்டு இருக்கிறது. இந்த இடத்துல ஒரு ஊடகமே இந்த மாதிரி பேசியிருக்கிறது நினைக்கிறப்ப எங்களுக்கு ரொம்ப வருத்தமா இருக்கு. எங்களுக்கு இந்த நேரத்துல உண்மைகளை நீங்க சொல்லியிருக்கீங்க. நாங்க மக்கள் பார்வையில கொண்டு சேர்க்கிறோம். வணக்கம். நன்றி நன்றி நன்றி.